எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாழைக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3 பேருக்கு செய்கிறேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 நாட்டு தக்காளி, ஒரு வாழைக்காய், லெமன் சைஸில் வெந்நீரில் உப்பு போட்டுட்டேங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதில் புளியிலே நான் உப்பு போட்டுருவேன் எப்போவுமே. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நம்ம நார்மல் ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். எண்ணெய் சட்டியில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து செவந்து வரட்டும், கருக விட்டுறாதீங்க. செவந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கலாம். நல்லா வெங்காயமும் பூண்டு கலர் மாதிரி வந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்படியே மீன் குழம்பு தான்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த மெத்தட் தான் இது. இதில் வந்து கருவாடும் போடலாம், மீன் போடலாம், கருணக்கிழங்கு போடலாம், வெண்டைக்காய் போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இந்த வாழைக்காயங்க தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், குழம்புக்கு சாப்பிட்ற அளவுக்கு. இதை வந்து எண்ணெயில் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட இதை வதக்குனிங்கன்னா ஹார்டாக இருக்கும், வாழைக்காய் அழுத்தமாக இருக்கும். அதனால் குழம்பு கொதித்த உடனே போட்டுக்கலாம். குழம்பு பொடியை போட்டு ஒரு 2 செகண்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். புளி கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வச்சுக்கலாம். இதிலே உப்பு போட்டாச்சு. நம்ம புளி ஊற போடுறப்பயே உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு நான் போட்டுருவேங்க. கல் உப்பு சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து வந்தோடனே தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு வாழைக்காய் போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணியை, ஃபஸ்ட்டு தண்ணியை இதில் வாழைக்காயை போட்டோம்னா கருத்து போகாமல் இருக்கும். பாருங்கள், இதில் போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு, அடுத்து இந்த அரிசி தண்ணியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு 2வது தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக திக்காக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த வாழைக்காயை போட்டு இந்த வாழைக்காய் வெந்த உடனே ஒரு சின்ன ஜாரில் 1 ஜாரோ இல்லை 1/2 ஜாரோ தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இது வாழைக்காய் வெந்து வரட்டும். வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த தேங்காயில் எதுவுமே போட வேணாம், வெறும் தேங்காய் தான் அரைச்சிருக்கிறேன். இதை ஊற்றி ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிடலாங்க. வாழைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்புக்கு பருப்பு துவையல், உருளைக்கிழங்கு பொடி மாஸ், கூட்டு, இந்த மாதிரி ஏதாவது பொரியல் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.